राधे कृष्णा जय बोलो सीतारामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीतारामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। भगवान रामचंद्र मूर्ति ஆனந்தமா நமக்காகவே அயோத்தியால தன்னுடைய கோவில அழகா நம்மளை கொண்டு அவன் நிர்மாணம் பண்ணிட்டான். 9 லட்சம் வருஷமாக பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் வியாபிச்சிருக்கான். அயோத்தியால 500 வருஷம் கழிச்சு இப்பதான் திரும்பியும் கோயில் அழகா நிர்மாணம் பண்ணியிருக்கோம். இந்த 500 வருஷ காலத்துல யாரும் ராமனை மறக்கவும் இல்லை, ராமனை ஒதுக்கவும் இல்லை. இவ்வளவு நாள் சுவாமி பக்தர்களுடைய ஹிருதயமே கோவிலாக இருந்தான். நான் சமர்த்த ராமதாசர் காலம், அப்புறமா தியாகராஜர் காலம், பத்ராச்சல ராமதாசர் காலம், இப்படி எல்லாருடைய காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா அங்க நிச்சயமா கோவிலே இல்லை. ஆனாலும் ராமன் எல்லாருக்கும் அனுபவம் கொடுத்துட்டுதான் இருந்தோம். தியாகராஜருக்குன்னு அனுபவம், பத்ராச்சல ராமதாசருக்குன்னு அனுபவம், சமர்த்த ராமதாசருக்குன்னு அனுபவம், அந்த காலகட்டங்கள்லயே வாழ்ந்த மகாத்மாக்களுக்குன்னு அனுபவத்தை சுவாமி கொடுத்துட்டுதான் இருந்தான். இப்பொழுதும் நமக்காகவே தான் சுவாமி அங்க வந்தான். அந்த பகவான் ராமனுடைய மூர்த்தியை செதுக்கிற பாக்கியம் கிடைச்ச அந்த சிற்பி கூட சொல்லியிருந்தார். நிறைய பேர் நம்மளே பார்த்துருப்போம். இந்த போட்டோல பிராண பிரதிஷ்டைக்கு முன்னாடி இருந்த ராமனுடைய திருமுக மண்டலமும் பிராண பிரதிஷ்டைக்கு அப்புறமான ராமனுடைய திருமுக மண்டலம் அவ்வளவு வித்தியாசம். அந்த காருண்யம், அந்த தெய்வீகம், அந்த அம்சம் எல்லாம் ஒன்று கூடி அந்த மூர்த்தியில வந்தாச்சு. அவரே சொல்லியிருந்தார், நான் பண்ணும்பொழுது கூட இப்படி இல்லை, பண்ணி முடிச்சோன்னு பிராண பிரதிஷ்டை ஆன பிறகு பிரத்யக்ஷமா ராமன் அங்கே ஆவிர்பவிச்சுட்டான். ஒவ்வொரு நாளுமே ராமனுடைய அந்த மூர்த்தியை செதுக்கிற சமயத்துல டெய்லி ஒரு குரங்கு வந்துட்டு இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப ராமன் சத்தியம். அந்த ராமன் இவ்வளவு தூரம் வியாபிச்சிருக்கான் அப்படின்னா ஒவ்வொரு மகாத்மாக்களும் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அந்த ராமன் அப்படியே பிரதிஷ்டை பண்ணி கோவில் கொள்ளும்படியாக பண்ணிட்டார்கள். அதுல முக்கியமா சமர்த்த ராமதாசர் அழகா அம்மாவுக்கு கண் பார்வையை கொடுத்தார். ஒரு மாசம் இருந்தார். அண்ணாவோட பலவித விஷயங்கள்லாம் பேசினார். ஆனந்தத்துல தழைச்சார். சரி, அம்மாவுக்கு பண்ண வேண்டியது, அண்ணாவுக்கு பண்ண வேண்டிய மரியாதை எல்லாம் பண்ணியாச்சு, இனி கிளம்ப வேண்டியதுதான் சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறார். எப்படி ஆதிசங்கர பகவத் பாதர் தான் வந்தது லோகக்ஷேமார்த்தமாக அப்படின்னு புரிஞ்சுண்டு அழகா அம்மா கிட்ட சொல்லிட்டு மாயாமிருகத்தை காரணமாக கொண்டு ஆபத் சந்நியாசம் வாங்கிண்டு நர்மதா நதி தீரம் கோவிந்த பாதரை பார்க்க போனாரோ. இந்த மாதிரி மகாத்மாக்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கிறார். சுவாமி ராமானுஜர் எப்படி தன் மனைவி பண்ண 3 குற்றங்களையே காரணமாக கொண்டு சந்நியாசம் வாங்கிட்டார். முக்கியமான ரகசியம் என்னன்னா லோகக்ஷேமார்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம். அதுவும் இன்னைக்கு தைப்புஷ்யம். இன்னைக்கு தான் சுவாமி ராமானுஜருடைய தான் உகந்த திருமேனி மூர்த்தியை ஸ்ரீபெரும்புதூர்ல பிரதிஷ்டை பண்ண தினம்.
அவ்வளவு சிரேஷ்டம் இன்றைய தினம். அப்ப மகாத்மாக்களுக்கு உலகமே வீடு. அழகா அவர் அங்கேயிருந்து கிளம்புறார். கிளம்பும் பொழுதே பல விஷயங்கள் ஆலோசனை பண்ணிட்டு கிளம்புறார். எப்பொழுதுமே யோசிச்சுட்டே இருப்பார் சமர்த்த ராமதாசர். நிறைய நடப்பார், மைல் கணக்கா நடப்பார். அவருக்கு ஒரு நாளும் இந்த நடக்கிறதுல ஒரு கலப்போ ஒரு ஆயாசமோ என்னடா இது அப்படின்ற ஒரு போர் அடிக்கிறது அப்படின்ற எண்ணமே கிடையாது. அத்தனை வேகமா கைவீசி கம்பீரியமா நடப்பார். சரியா சொல்லணும்னா இந்த மிலிட்ரி மேனுடைய மார்ச் பாஸ்ட் மாதிரி ஜம்னு போயிட்டு இருப்பார். அப்ப அப்படி யோசிக்கிறார். திரும்பியும் ஜாம்பில் இருந்து கிளம்புறார். அடுத்து எங்க போகலாம் அப்படின்னு அவர் எப்பொழுதுமே ராமனுடைய உத்தேசிச்சு தான் எல்லாமே பண்ணுவார். அப்படி ஜாம்பை விட்டு கிளம்புறார். அப்படி கிளம்பி நடந்து வர திரும்பியும் போயிட்டு அந்த பக்கமெல்லாம் போகல. இப்படி வேற கிராமங்கள் வழியா வரார். சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நேரா போய் பஞ்சவட்டி போய் ராம தரிசனம் பண்ணிட்டு போவோம். ரொம்ப நாள் ஆச்சு. அவர் டாக்லியில இருந்து கிளம்பி ஒரு 12 வருஷம் ஆயாச்சு. திரும்பி அந்த பக்கம் போகவே இல்லை, பஞ்சவட்டி பக்கம். அதனால சரி திரும்பியும் பஞ்சவட்டி போகலாம் அப்படின்னு யோசிக்கிறார். போகும்பொழுது அப்படி அந்தந்த கிராமங்கள், அந்த ஜனங்கள், அங்க இருக்கக்கூடிய இளவயசுக்காரர்கள், அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம், அவர்களுடைய மனசினுடைய பயம் எல்லாம் பார்க்குறாரு. ஏன்னா இப்போ அவர் மகாராஷ்டிராவில் டிராவல் பண்றார். ஸோ மகாராஷ்டிராவில் பார்த்தா நிறைய வார்க்கரி சம்பிரதாயம். அவ எல்லாருமே நித்தியம் அந்த கரதாளம் சொல்லும்படியான ஜால்ரா இதெல்லாம் வச்சுண்டு ஆனந்தமா பஜனை பாடிண்டு ஏகாதசி விரதம் எல்லாம் இருந்துண்டு பாண்டுரங்க தரிசனம், பண்டரி யாத்திரை இதெல்லாம் ரொம்ப ஃபுல் ஃபிளெட்ஜடா சின்சியரா பண்ணிட்டு இருக்கார்கள். அப்ப அவர் எப்பொழுதுமே பாண்டுரங்கனை நினைக்கும் போதுதான் நினைச்சுப்பார், பார் பாண்டுரங்கா, நீ ராமனா வந்த பொழுது துஷ்ட நிகிரகம் பண்றதுக்கு ஆயுதம் எடுத்தாய், கிருஷ்ணனா வாழ்ந்த பொழுதும் சிஷ்ட பரிபாலனம் தர்மரக்ஷணம்னு சொல்லிட்டு யுத்தமெல்லாம் பண்ணாள். இப்ப இந்த கலியுகத்துல நீ ராமனா வந்த பொழுது பார்த்த அசுராலும் கிருஷ்ணனா வந்த பார்த்த அசுராலும் ஒன்னா இருக்கா. இப்ப போய் நீ இடுப்புல கையை வச்சுன்னு சும்மா நிக்கிறதெல்லாம் சரி கிடையாது. சரி நீ யுத்தம் பண்ணலைனாலும் உன் பக்தர்களுக்கு அந்த மனோபலத்தை சக்தியை கொடு. அவர் சக்தி, பக்தி, யுக்தி இந்த 3 இப்ப பேஸா எடுத்துட்டார். எல்லாருக்கும் பக்தியை கொடுக்கணும், பகவான் இருக்கான் அப்படின்னு. ஷரீர சக்தியை கொடுக்கணும், மனோசக்தியை கொடுக்கணும். அதே சமயத்துல நம்ம தர்மத்துக்கு விரோதமா இருக்கிறவாளை அடிக்கிறதுக்கோ அடக்கிறதுக்கான யுக்தி, அந்த மெத்தட், அந்த ஒரு டெக்னிக்கும் தெரியணும். வெறுமை எல்லா இடங்கள்லையுமே நேரடியா சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. சில இடங்கள்ல ஒரு சாணக்கிய தந்திரம் மாதிரியும் அவசியம். எப்படி பகவான் கிருஷ்ணன் சகுனி, துரியோதனன், கர்ணன் இவர்கள்லாம் பலவிதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் அது எல்லாமே பகவான் மகாபாரத யுத்தத்துல யூஸ் பண்றான். அதனாலதான் பீஷ்மர் அடிக்கிறது கூட சிகண்டியை கொண்டு சுவாமி நிக்க வைக்கிறான் அர்ஜுனனுக்கு முன்னாடி. அப்ப இந்த யுக்தியும் அவசியம், ஒரு டாக்டிக்ஸ். இதெல்லாம் இப்ப சமத்ராமதாசர் பார்த்தார், பக்தி சக்தி சொல்லி கொடுத்தலாம், அந்த யுக்தி தெரியணும். யுக்தி சொல்லி கொடுக்கணும்னா ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்கள் நமக்கு தெரியும். நம்மெல்லாம் சாதுக்கள் சன்னியாசிகள்னா அவெல்லாம் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம். பாலிடிக்ஸ் தெரியணும். பாலிடிக்ஸ் தெரிஞ்சாதான் தேசத்தை காப்பாற்ற முடியும். வெறுமை பக்தியும் சக்தியும் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, பொலிட்டிக்கல் விஷயங்களும் தெரிஞ்சாதான் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்றது ராஜாக்கள்னா அந்த ராஜ நீதியும் தெரிஞ்சாதான் சௌக்கியம். குழந்தைகள் வெறும் படிப்பு ஏட்டுச்சுரைக்காய் மட்டும் இருந்தா போதாது, அவளுக்கு டாக்டிக்ஸும் தெரியணும், ஸ்மார்ட்னஸ் வேணும். குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நாம வெறுமை வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்ச மட்டும் போதாது, நம்மளை ஏமாத்துறவர்களை நம்மளை காப்பாற்றிக்கணும். நமக்கு சகாயம் பண்றவாளோட நம்ம தோளோட தோள் நிற்கணும். நம்ம கிட்ட யாராவது திருடுறான்னா திருடாம நம்மளை காப்பாற்றிக்கணும். இது எல்லாமே தெரியணும். தெரியாம வெறும நாம நியாயம் தர்மம் மட்டும் தெரிஞ்சுட்டா போதாது, அநியாயம் பண்றவாளை
ஹேண்டில் பண்ணவும் நமக்கு தெரியணும். அப்பதான் நல்லது. இப்போ உடம்புக்கு வந்து சாப்பாடெல்லாம் கேட்கும், தண்ணி எல்லாம் கேட்கும், உடம்புல சக்தி எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு அதுக்கு ஒரு வியாதி எல்லாம் வருதுன்னா எதிர்க்க சண்டை போட தெரியாது அப்படின்னா அந்த உடம்பு செத்து போயிடும். எதிர்க்க சண்டை போடுறதும் அவசியம். மகாகவி பாரதி சொல்ற மாதிரி ரௌத்ரம் பழகு, ரௌத்ரமும் தெரியணும், இல்லாட்டி கஷ்டம். அப்ப பக்தி, சக்தி, யுக்தி இந்த மூணுத்தையும் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ நிறைய இந்த வார்க்கரி ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர் யோசிக்கிறார், பக்தி பண்ணட்டும், நாமஜபம் பண்ணட்டும், வார்க்கரி எல்லாம் போகட்டும், இந்த கரதாளம் போடுற கைகள் நம்ம சனாதன தர்மத்தை யாராவது தப்பா பேசுறா, அப்படி சனாதன தர்மத்துக்கு ஒரு அநியாயம் நடக்கிறதுனா கத்தி எடுத்து சண்டை போடவும் தெரியணும்னு ஒரு தீர்மானம் அவருக்கு வர்றது. இத்தனைக்கு ஒரு ஒன்றும் சக்தியன் கிடையாது, பிராமணன் தான், ரிக்வேதி தான். ஆனாலும் காலத்தின் கட்டாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? எப்படி பரசுராமர்லாம் காலத்தின் கட்டாயத்தினாலேயே ஆயுதம் எடுத்தார். பரசு அப்படின்ற கோடாரியை எடுத்துண்டு துஷ்ட ராஜாக்களை வதம் பண்ணி ஜனங்களை காப்பாற்றினார் அப்படின்னு இருக்கு. நிஜமாவே பகவானுடைய அவதாரங்கள்ல ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு. ஸோ துஷ்ட நிகிரகம் மட்டுமே பிராதான்யமா எடுத்துட்ட அவதாரம்னு பார்த்தோம்னா பரசுராம அவதாரம். அப்ப அவர் மனசுக்குள்ள அந்த தியானம், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கிறார், அவர்களோட பேசுறார். அதாவது எல்லாரையும் அப்படி ஒன்று சேர்க்கிறார். ஏன்னா பலவிதமா பிரிஞ்சு கிடக்கிறோம். இன்னைக்குமே பார்த்தோம்னா இந்துக்களுக்கு ஒரே பிரச்சனை தான், நமக்குள்ள ஒற்றுமையின்மை. அதை வச்சுட்டு தான் ஆப்கான்ல இருந்து இந்த முகல்ஸ் எல்லாம் உள்ள வந்தா, பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்து அவள் அட்டகாசம் பண்ணான்னா திரும்பியும் நிறைய நம்ம ராஜாக்கள் எல்லாம் பிரிட்டிஷ்காரர்களால ஏமாற்றப்பட்டார்கள், இல்லாட்டி கொலை பண்ணப்பட்டார்கள்னா முக்கியமா பார்த்தா நம்ம ராஜாக்களோட கூட இருந்த நம்பிக்கை துரோகிகள். விரோதிகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், துரோகிகள் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த துரோகிகள்னாலேயே நம்முடைய ராஜாக்கள்லாம் சிறைபிடிக்கப்பட்டனர் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப அந்த யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் பக்தி, சக்தி, யுக்தி எல்லாம் சொல்லித்தரார், தைரியத்தை சொல்லி கொடுக்கிறார், அவ லைஃப் அவ ஹேண்டில் பண்ற சொல்லித்தரார். முக்கியமா நம்முடைய பாரத தேசத்தினுடைய பெருமை, நான் ஹிந்துன்ற ஒரு கர்வம் வரணும்னே சொல்றேன். அந்த ஒரு ப்ரைடு வேணும், அந்த ப்ரைடு இருக்கணும். சிங்கத்துக்கு வந்து தான் சிங்கம் அப்படின்ற அந்த திமிர் வேணும். அந்த திமிர் இல்லை அப்படின்னா இந்த ஓனாய், சென்னாய் இதெல்லாம் வந்து அதை படுத்தி எடுத்துரும். அதனால சில சமயங்கள்ல சில கர்வமும் அவசியம்தான். பாரதியாருக்கு ஒரு கர்வம் உண்டு, எப்பொழுதுமே நெஞ்சு நிமிந்துதான் நடப்பார், யாருக்கும் அடிபணிய மாட்டார். அது மாதிரி மகாராணா பிரதாப், அப்புறம் சத்ரபதி சிவாஜி. ஏன்னா சமர்த்த ராமதாசர் ஒரு விஷயம் யோசிக்கிறார், எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான் அந்தரியாமியா, நோ டவுட். ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமியா பகவான் இருக்கான்னா அந்த ஜீவன் அதை உணரணும், அதை அனுபவிக்கணும், அந்த ஜீவன் அந்த தெய்வீகத்தை ரசிக்கணும், அது எல்லாருக்கும் வெளிப்படணும். எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமி இருக்கான்றதுக்காக கம்சனை போய் பூஜை பண்ணிட்டு இருக்க முடியாது, ராவணனை போய் பூஜை பண்ணிட்டு இருக்க முடியாது, இரண்யாக்ஷன் இரண்யகசிபுக்கு பூஜை பண்ண முடியாது, பூஜை பண்ண கூடாது. நம்ம பார்த்தோம்னா பிரகலாதனுக்கு எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான்னு தெரியும். அதான் எங்க அப்பாக்குள்ள பகவான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்பா சொல்ற பைத்திகாரதனத்துக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டுட்டு இல்லை, இல்லப்பா இது தப்புன்னு சொல்ற தைரியம் அவளுக்கு இருந்தது. நான் விஷ்ணு பக்தன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் மனோபலமும் ஒரு கர்வமும் ஒரு சாத்வீக அகங்காரமும் அவனுக்கு இருந்தது. நான் இன்னாருடைய சிஷ்யன், நான் இன்னாருடைய பக்தன் அப்படின்ற ஒரு சாத்வீக அகங்காரம். குரு கோவிந்த் சிங்லாம் அந்த சாத்வீக அகங்காரம் இருந்தது. லக்ஷ்மணனுக்கு அது இருந்தது, நான் ராமனுடைய தாசன் அப்படின்ற சாத்வீக அகங்காரம். ஆஞ்சநேயருக்கு இருந்தது, நான் ராமதாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திமிரு அவருக்கு இருந்தது. சீதை கிட்ட வினயமா இருப்பார், ராமனிடத்துல வினயமா இருப்பார், லக்ஷ்மணனிடத்துல வினயமா இருப்பார். அதே சமயத்துல ராவணன், இந்திரஜித், கும்பகர்ணன் கிட்ட எல்லாம் வினயமாலாம் இருக்க மாட்டார். அப்ப சமர்த்த ராமதாசர் பார்க்கிறார், ஒரு துஷ்டன் இருக்கான்னா அவனுடைய துஷ்டத்தனத்தை அடக்கிற ஒரு மனோபலம், ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம்,
ஒரு வேகம், அநியாயத்தை தட்டி கேட்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு வரணும். அது வேணும். அநியாயத்தை சகிச்சுட்டுலாம் போகக்கூடாது. அநியாயத்தை தட்டி கேட்கணும். தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் வேணும். எல்லாம் சுவாமி பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னு விட முடியாது. அது எந்தெந்த இடத்துல சுவாமி பார்த்துப்பார் விடணும்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அத்தனை ஆச்சரியம். சமர்த்த ராமதாசர் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு மெயினா சொல்றார், டேய் உங்களுடைய உடம்பு பணத்துக்கு ஒரு 4 பேர் வந்து அடிக்க வராங்க, நீங்க 40 பேர் சேர்ந்து அடிக்க வேண்டியது தானே. 4 பேர் நீங்க 4 பேர் சேர்ந்து அடிங்கோ. என்னப்ப ஐயோ அவன் என்ன பண்ணிட போற, என்ன ஆயிட போறது, உசுறு போகும், கை போகும், கால் போகும், அவ்வளவுதானே. 4 பேர் 4 வாட்டி அடிச்சாச்சுன்னா ஓடி போயிடுவான், திரும்பி தலை காட்ட மாட்டான். அழகா அவளுக்கு நீ எப்பேற்பட்ட ஹிந்து, இந்த ராஜ்யம் எப்பேற்பட்டது, எவ்வளவு பெரிய வீரர்கள்லாம் வாழ்ந்திருக்கா, எத்தனை விக்ரமாதித்யன் முதல் கொண்டு எவ்வளவு பெரிய பெரிய ஆள்லாம் இந்த தேசத்துல இருந்திருக்கா. ராமன்லாம் அசகாய சூரன், லக்ஷ்மணன், பரதன், இவாள்லாம் அவ்வளவு பெரிய வீரர்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு வீரம் வேணும், ஒரு ரௌத்ரம் வேணும்டா அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸுக்கு அந்த தைரியத்தை, நம்பிக்கையை விதைக்கிறார். பக்தி, சக்தி, யுக்தி. நேரடியா எல்லா இடத்துலையும் சண்டை போட வேண்டாம், சில இடங்கள்ல யுக்தியால அவன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மற்றவெல்லாம் டே நீங்கெல்லாம் உங்க கதையை பார்த்துக்கோங்கடா அப்படின்னு எல்லாரும் ஊர் முழுக்க சொல்லியிருந்தா இவர் தைரியமா இருங்கோடா, நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா அவனை கேட்கலான்ற தைரியம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு கிராமமா சொல்லி கொடுத்துட்டு நேர பஞ்சவட்டி போறார். ஆனா பஞ்சவட்டி தானே முதல்ல அவர் போனார், ஜாம்பை விட்டு கிளம்பி. அழகா அங்க பஞ்சவட்டி போறார். அங்கதான் காலாராமனுடைய கோவில் இருக்கு. இப்ப கூட நம்ம பாரத பிரதமர் கூட அந்த காலாராம் கோயில போய் தரிசனம் எல்லாம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. இந்த பிராண பிரதிஷ்டைக்கு முன்னாடி மகாராஷ்டிரா நாசிக்ல போய் பஞ்சவட்டி காலாராம் இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தார். அங்க போய் உட்காந்து பஜனை எல்லாம் பண்ணார். ஏன்னா சமர்த்த ராமதாசர் அங்க உட்காந்துண்டு பஜனை பண்ணார். அந்த கோவில போனா நல்ல வைப்ரேஷன் உண்டு இன்னைக்குமே சாநித்தியம். அந்த காலாராம் கோவில்ல அவ்வளவு அழகா ஒரு உட்காந்தா. ரொம்ப நாள் 12 வருஷம் கழிச்சு இப்பதான் திரும்பி அந்த பஞ்சவட்டி ராமனை பார்க்கிறார். மனசுல அவ்வளவு சந்தோஷம். கோவில்ல கர்ப்பகிரகத்துல போய் உட்காந்துட்டார். நிறைய பேருக்கு அவரை தெரியும், பார்க்கறா. கர்ப்பகிரகத்துல உட்காந்தா அவர் பாட்டுக்கு ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. கணி என்ன ஜபிக்கிற அந்த கர்ப்பகிரகம் முழுக்க அப்படி ராமநாமம் எதிரொலிக்க. இந்த ராமநாமம் ஒலிக்க 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 ராமனுக்கு அப்பாடான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் வரா, பிரார்த்திக்கிறா, பயம், கவலை, ஆதங்கம், புலம்பல், இப்படிதான் கோவிலுக்கு வரா. இவர் ஜம்முன்னு தைரியமா வந்து நம்பிக்கையோட நாமஜபம் ஜபிக்கும்போது ராமனுக்கு அப்பாடான் இருந்து ராமனுடைய திருமுக மடலே பிரசன்னமாயிடுது. எப்படி ராம்லல்லா வந்து கோவில்ல பிராண பிரதிஷ்டான எல்லாருடைய பக்தி பரவசத்துல ராமனே நெகிழ்ந்து போயிட்டான் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் ஒரு நிகழ்ச்சி வந்த மாதிரி ராமனுக்கு ஒரு நிகழ்ச்சி வந்தது. அந்த மாதிரி இவருடைய பஜனையை கேட்டான், ரொம்ப சந்தோஷப்பட்டான். சமர்த்த ராமதாசர் இருந்தார். உடனே அடுத்த நாள் கிளம்பிடுறார். அங்கிருந்து திரும்பி டாக்லி போன மாதிரி காண கிடைக்கல. ஏன்னா டாக்லி போனா திரும்பி ஜனங்கள்லாம் அங்கே சூழ்ந்துருவா, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு எந்த சமயத்துல கூப்பிடுறது இருந்தா பஞ்சவட்டிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் மேக்சிமம் டாக்லி. என்னமோ சங்கல்பமால ராமராயா சொல்லலை, சரி போவோம், பகவான் போக சொன்னா கால் போன போக்கில் போவோம், அடுத்து எங்கேயோ அவனே அழிச்சுட்டு போவான் அப்படின்னு சமர்த்த ராமதாசர் போறார். அவர் அப்படி போறார், மகாபலேஸ்வர் போறார். மகாபலேஸ்வர் ரொம்ப அழகான ஒரு ஸ்தலம், ரொம்ப இயற்கை ரமணீயமயமான ஒரு ஸ்தலம். சமர்த்த ராமதாசர் ஏற்கனவே இயற்கை ரொம்ப பிடிக்கும். மகாபலேஸ்வர் போறார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம जय जय रामा। जय बोलो सीतारामचंद्र भगवान की जय।
जय बोलो समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो अयोध्या धाम की जय। जय हिंद, भारत माता की जय। राधे कृष्णा।